Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது RRP NTPCயோட லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸு வாங்க பார்க்கலாம். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா இப்போ NTPC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். A certain distance D is covered by cyclist at certain speed. If a joker cover half the distance in double the time, then the ratio of the speed cyclist to the speed of the joker. ஓகே, அதான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு டி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இது டிஸ்டன்ஸு அவங்க கொடுத்துட்டாங்க. இது டி. அதே மாதிரி டைம் அவங்க கொடுத்துட்டாங்க. என்னன்றது இருக்குது, பார்ப்போம். இதை டீன்னு எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலானது. இப்போ ஸ்பீடு அப்படின்னா நமக்கான ஃபார்முலா ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா, ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா, அதான். இப்போ ரெண்டு சைக்கிளிஸ்ட்டுக்கும் ஜோக்கருக்கும் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ஸ்பீட் ஆஃப் த சைக்கிளிஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு சைக்கிளிஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டி. இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நான் அப்படி எழுதிக்கிறேன், டி பை டி, வேறு எதுவும் கொடுக்கல. ஆனால் இங்கே ஜோக்கர் பாருங்கள், ஹாஃப் த டிஸ்டன்ஸு இருக்கிறதுல பகுதி டிஸ்டன்ஸு. ஓகேவா, அப்போ இதே இதை நான் ஸ்பீடு, அதே மாதிரி ஸ்பீடு தான் ஸ்பீடு. இது யாரோடது? ஜோக்கர் உங்களுடையது. இந்த டிஸ்டன்ஸில் பகுதின்னு சொல்லிட்டாங்க. டி பை டூன்னு போட்டுக்கலாமா? ஓகே. அடுத்து டைமில் டபுள் த டைம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா 2. ஓகேவா, எழுதிக்கலாமா? இப்போ இந்த நம்ம எழுதிக்கலாம். இதை மட்டுமே நான் தனியாக எழுதணும்னா டி பை 2 இன்ட்டு 1 பை டி, இப்படி தான் எழுத முடியும். ஏன்னா கீழே 1 இருக்குது, மேலே வரும்போது இப்படி தான் வரும். இப்போ பண்ணிங்கன்னா டி பை 4t. இதுதான் ஜோருடையது. ஓகேவா, இவங்களுடைய தான். இப்போ 2 பேர் இருக்குது. இப்போ 2 பேர் தான் நம்ம இது பண்ணி ரேஷியோ பார்த்தாலே வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு ரேஷியோ பார்த்தா போதும். சரி, இப்போ ரேஷியோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டி பை டி, இதுதான் நம்ம போட்டு வர்றது. இப்போ டி பை 4d இருக்குது. எழுதும்போது நம்ம டி பை டி எழுதலாம். இன்ட்டு இது மேலே வரும்போது 4d பை டின்னு வரும். ஓகேவா, இதுதான் அடிச்சிடலாம். டிஏ அடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு = 4:1 வரும். இப்படி தான் வரும். ஓகேவா, இது வரும்போது 4:1. இதுதான் நமக்கான ஆன்சராக வரும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அது எங்கே இருக்குது? நம்ம ஆன்சர் இதில் கொஸ்டின் எனக்கு தப்பாக எழுதியிருக்கு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் சரியான ஆன்சரு. பட் மேபி இந்த இதில் வரல. பட் இதில் வரக்கூடியது இதுதான். ஓகேவா, இதாக இருக்கணும். ஓகேவா, ஆப்ஷனில் அந்த இதில் இல்லை. பட் ஆனால் இதுதான் சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட், இது ஒரு இதில் 2 ஃபார்முலா மட்டும் நம்ம மெயினில் வைக்கணும். இஃப் இன் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, செக்டர் ஆஃப் ஆர்க் லென்த்து L, ஸ்டேட்டிக்ஸ் வந்து 4L 3R கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் செக்டர். ஓகேவா, ஏரியா ஆஃப் செக்டர் அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 4L வந்து அவங்க 3Rன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்ததோட வேல்யூ நம்ம பார்த்தலாமா? 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 6 நம்ம சப்மிட் பண்ணிடலாம். பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? இது 1. ஓகே, அப்போ இந்த இதுலேருந்து எள்ளு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? வேறு எள்ளு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா 3 இன்ட்டு 36 / 4 கொண்டு வந்துடலாம். 9×4 36. அப்போ 9 27. ஓகேவா, அப்போ எல்லோட வேல்யூ மட்டும் நமக்கு 27 இங்கே பார்த்து வச்சுருக்கோம். இருக்கட்டும். ஓகேவா, இப்போ நமக்கு நார்மலாக ஃபார்முலா 2/6 θ/360°. ஓகேவா, இதுதான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதோட வேல்யூ தான் இந்த எல்லு, இந்த இங்கே எல்லுன்னு சொல்லுவோம். அதான் இந்த 27. ஓகேவா, இதான். இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடல. இப்போ நமக்கு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இது எதுவுமே தெரியாதனால அப்படியே மற்றதை வச்சுட்டோம். இதோட வேல்யூ 27/2 வச்சா. இந்த 2 மட்டும் கொண்டு வந்தாச்சு.
மற்றதெல்லாம் அங்கே வச்சுருக்கு, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா, இதுதான். இப்போ நமக்கு அடுத்து பை ஆர் ஸ்கொயரு வச்சுக்கலாம். இப்போ எல்லுக்கு பதில் இது இல்லை, தீட்டா பை 360 வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த ஒரு டேமுக்கு நமக்கு ஒரு வேல்யூ தெரியும். இந்த டேமுக்கு இங்கே போடலாமா, 27/2 இருக்கா இந்த வேல்யூவா, இதை நம்ம சப்மிட் பண்ணிடலாம், இதை ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 6 ஸ்கொயர் இருக்குது, அதை மட்டும் வெறும் 6 மட்டும் வச்சுக்கலாம் வேல்யூ. ஓகேவா, இப்போ இந்த 6ஓட வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே 36 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சப்மிட் பண்ணலாம். 27/2 × 36 இதை நீங்கள் அடித்து கொடுத்தா போதுமானது. எவ்வளவு, 1 8. அப்போ 27 × 18 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சரு 7 8 56 5. ஓகேவா, இங்கே நீங்கள் தனியாக போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். 8 56 5 7 7 3 16 1 3 7 6 5 4. ஓகேவா, ஓகே 8 16 8. ஓகே ஓகேவா, அப்போ 486 தான் எங்கே இருக்குது நமக்கான ஆன்சர். இதுதான், இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் இது. ஓகே, ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாங்க, Mahesh and Harish have invested 20,000 and 30,000 respectively in the business. If after 3 months Harish withdraw 5,000 from his invest, then his ratio of the divided the profit will be. அதுக்கப்புறம் அவங்க ப்ராஃபிட் எடுக்கிற போது அதில் ஷேர் பண்ணக்கூடிய இது தான் பார்க்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம மகேஷ் அதே மாதிரி ஹரிஷ் ரேஷி பார்ப்போம். ஓகே, இப்போ இவங்களோட இது 1 இயரில் சொல்லியிருக்காங்க நார்மலாக. இப்போ 20,000 சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இவங்க ஒரு 1 இயரில் 12 மாதம். இப்போ இவங்க வந்து 30,000 ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. 30,000 பண்ணியிருக்காங்க. அவங்க பாருங்கள், ஆஃப்டர் 3 months. ஓகே, அந்த 30,000 வெறும் 3 மாதத்தை இருந்திருக்கு. ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு 5,000 வித்ட்ரா பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ நல்லா பாருங்கள், மீதி இருக்கிறது 25,000 தான் இருக்கும். எத்தனை மாதத்துக்கு இருக்கும், மீதி இருக்க 9 மாதம் தான் பேலன்ஸு 1 இயரில் இருக்குது. ஓகேவா, இதுதான். இப்போ நீங்கள் அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 24 4 0 0 0 0. இங்கே 9 0 0 0 ப்ளஸ்ஸு இங்கே வந்து இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 45 இது 4 18 22 0 0. ஓகேவா, 0. இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுங்க, 3 0 போட்டாச்சு. இதை 9 அப்படியே இதை ஆட் பண்ணோம்னா 3 1 5 0 0 0. இங்கே இதே இதாக வருது, 0 0 0 வருது. இந்த 3 0 அடிச்சிடுவோம், இந்த 3 0 அடிச்சிடலாம். ஆமாம், மொத்தம் 3 0 தான் எடுக்க முடியும். இங்கே 240, இங்கே 315 இருக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 15 அடித்தோம்னா 2 15 1. இங்கே 1 15, மீது இருக்கிறது 5, அப்போது 90, 6 15 90. ஓகேவா, இதுதான் நமக்கான ஆன்சர் வருது. ஃபைனலாக 16:21 இங்கே இருக்குது, இதுதான். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, ராமா கேன் டூ த டாஸ்க் 20 days, கிருஷ்ணா கேன் ஒர்க் 30 days, டைம் டேக்கன் போத் கம்ப்ளீட் டாஸ்க் டுகெதர். ஒர்க்கிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ராம் வந்து 20 days சொல்கிறாங்க, கிருஷ்ணா வந்து 30 days சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கான எல்சிஎம் நம்ம பார்த்துடலாம். எல்சிஎம்னா 60ன்னு வருதா, 60 இப்போ 3 2
இவங்க 2 பேருன்னு சொல்கிறாங்க. போத் 2 பேரும் ராமா ப்ளஸ் கிருஷ்ணா வந்து 5. அப்போ 60 டோட்டல் ஒர்க்கு, 2 பேர் சேர்ந்தால் 5, இது அடித்தா 12 12 days ஆகும். 2 பேர் சேர்ந்தோம்னா இதுதான் நமக்கு ஆன்சர். எங்கே இருக்குது? இதுதான். ஓகே, சிம்பிள் தான் டைம் அண்ட் ஒர்க்கில். தென் நெக்ஸ்ட்டு 5th, a work twice as fast as B. ஓகேவா? if both of them together can finish job 12 days, then how many days will B take finish to the job alone? B மட்டும் தனியாக பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க? இது வந்து நல்லா பார்த்துங்க. ஃபாஸ்டஸ்ன்னு சொல்லி ஒரு மாடலே இருக்குது, நம்ம சேனல்லையும் போட்டிருப்போம். இது ஒரு மாடல். ஓகேவா? இப்போ இவங்க A, இவங்க B. ஓகேவா? இவங்களை விட இவங்க அதிகமாக பண்ணுறாங்க. இந்த ஏன்றது பியை விட அதிகமாக பண்ணுறாங்களாமா. அப்போ இவங்க 2 மடங்கு பண்ணாங்கன்னா இவங்க 1 மடங்கு பண்ணால் இவங்க 2 மடங்கு பண்ணுறாங்க. அதுதான் கான்செப்ட். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 12 டேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தால் அவங்களுக்கு 3 × 12 வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்த ஒர்க்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாமா? அப்போ 36, 3 36 தான் டோட்டல் ஒர்க்கு, தான் மொத்த வேலை. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக பண்ணா இதுதானே பி, என்ன 36 வரணும், இதுதான் இன்ட்டு 36 அதே தான் வரும். ஓகேவா? இவர் பண்ணால் எவ்வளோ வரும்? 36 பண்ணால் தான் வரும். 36 நாள் பண்ணணும், 36 days பண்ணால் தான் ஓகே ஆகும். இதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன்று இதில் 7 8/9 கொடுத்துருக்காங்க. கன்வெர்டட் இன்டு த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் த நியூமரேட்டர் இதான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க நோட்டு. இப்போ இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாற்றும் போது மேலே இருக்கிறது தான் இது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். நியூமரேட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை மட்டும். இப்போ இதை பார்த்துக்கலாம். 7 63 8 71/9. ஓகேவா? இப்போ இதை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது நியூமரேட்டரில் தான் கொடுத்துருவாங்க. இப்போ 70 + x = 71. எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 71ல் 70 அங்கே போயிடுச்சுன்னா மீத எக்ஸோட வேல்யூவே நமக்கு 1 தான் ஆன்சர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.